லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. சென்னை கோயம்பேடு பாலத்துக்கு கீழே வீடில்லாத 30க்கும் மேற்பட்ட நாடோடி குடும்பங்கள் வசித்து வருகின்றன. திறந்த வெளியில் மழையிலும் குளிரிலும் அவர்களது வாழ்க்கை கழிகிறது. வீடில்லாததால் அவர்களின் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்காமல் தங்களுடனேயே வளர்க்கின்றனர். இதனால் அவர்களது வாழ்வில் எந்த முன்னேற்றமும் ஏற்படுவதில்லை. தங்களது உறவினர்கள் பலருக்கு அரசு வீடு கட்டி கொடுத்துள்ளது. அதுபோல தங்களுக்கும் வீடு கட்டி கொடுத்து தங்களது வாழ்வு முன்னேற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பத்து வருஷம் 12 வருஷம் ரொம்ப நாள் இருக்கிறேன். இந்த கம்பி போடல. அப்போ வந்தோம் நாங்கள். இந்த கம்பி போடாத வந்தோம். இதெல்லாம் உள்ளதான் நாங்கள் இருந்தோம். அந்த கம்பி சுட்டு கம்பி போட்டாங்க. இதுலேருந்து சேரணும், இந்த பக்கம் சேரணும். இங்கேருந்து இங்கே தான் கிடக்குறோம். மொத்தமே நம்ம ஆளுங்கெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. பாதி பேர் அங்கே எங்கே இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க. அவங்க வீட்டிலே இருக்கிறாங்க. அவங்க ஓட்டு இருக்குது, நம்மளுக்கு இல்லையே ஓட்டு. அதனால தான் கை நாட்டு போட்டோம். ஓட்டு இல்லாத கை நாட்டு போட்டோம். போட்டு சரியாப்பா தலைவில் வந்து இங்கே டேரா போட்டாங்க. பெரிய டேரா அதிகாரி வந்து டேரா போட்டு வயசு பசங்கள் கூட வந்தாங்க. அவங்க கை நாட்டு போட்டு நம்ம பசங்களும் சின்ன சின்ன பசங்களும் எல்லாம் இன்னும் 2 மாதம் போட்டு 1 மாதம் போட்டு நீங்கள் எங்கன்னா பார்த்து வீடு கட்டுறோம், அது கட்டுறோன்னு சொன்னாங்க. இதே அதனால தான் இப்போ நீ சொல்லி ஒரு நல்ல பேசி சொன்னி ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு வீடு கட்டினா நம்ம சொல்லலாம், வரலாம். இப்படி சொல்லல பாருங்க. அப்படிச்சாண்டே இருக்கிறோம். இந்த மைய 4 லட்சம் தண்ணி அங்கே வரும். சொந்த ஊர் எது உங்களுக்கு? சொந்த ஊர் நம்ம சொந்த ஊரா? நம்ம ஊர் இல்லைவா? எங்கள் அப்பா தாத்தா காலம் அவங்க இறந்து போயிட்டாங்க. பாருங்க இது மாதிரி அடிச்சுக்கிட்டா அங்கே வந்துடும். அங்கே வந்து படுமா? ஜாட்டி ரத்தம் ஊற்றி கையை அடித்து பாரு மறுத்து போச்சு. இப்போ அடிக்க முடியாது, போக முடியாது. நம்ம சாட்டை அடிக்கிற தொழில் அறுத்துக்கிந்து ₹1 ₹2 கேட்குறது. அவ்வளோதான், எதுவுமே கொடுக்கல. வீடு அந்த பக்கம் வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்தேன், எதுவுமே வரல. இன்னும் மறுபடியும் இந்த சைடு கூட வந்தாங்க. வீடு தர சொன்னாங்க, வீடு கட்டி தர சொன்னாங்க, எதுவுமே வரல. அது கூட இது எல்லாம் கொடுத்தேன், பேர் நம்பர் எல்லாம் கொடுத்தேன், எதுவுமே வரல. அதனால தான் இங்கே தான் தங்குறேன். வீடு பாதி பேருக்கு இருக்குது, பாதி பேருக்கு இல்லை. அதனால தான் இங்கேயே கிடக்குறேன். அங்கேருந்தா ஃபஸ்ட்டு பார்க்கை கட்டிட்டாங்க. அப்படியா? எங்கே இருந்தீங்க? இங்கே தான் அங்கே பார்க் கட்டிட்டாங்க. பார்க் கட்டுறதான் துரத்துனாங்க. மறுபடியும் இங்கே வந்தேன். மைய அடிக்குது, காத்தெல்லாம் இது நஞ்சு போயிடுறாங்க. சில பேருக்கு வீடு இருக்குது, பாதி பேருக்கு இல்லை. எங்களுக்கு மட்டும்தான். அவங்களுக்குலாம் எங்கே இருக்குது வீடு? கண்மி நகர் எங்கே? அலமாந்தி சைடு இல்லை, ரெட்டிஸ் அங்கே அந்த சைடு. ஊருக்குலாம் வீடு இல்லை. இங்கே தான் இருக்கணும். இங்கே தான் இருக்கு. அவ்வளோதான். எவ்வளோ பேர் இருப்பீங்க மொத்தம்? 30 பேர் 40 பேர். நம்ம சொந்தக்காரங்க எல்லாம். இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க? எதுவுமே வீடு கட்டி தந்தால் நல்லா இருக்கும் எங்களுக்கு. ஏதாவது சோட்டு வீடு காட்டினா அது இடத்து காட்டினா போவேன். இடத்து காமிச்சுனா போதும். இந்த மாதிரியான இடத்த தாண்டி ஒரு நல்ல இடமா காமிச்சிங்கன்னா அங்கே நீங்களே கூட வீடு கட்டிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வானவாரத்தில் கூட இருந்தேன், நல்லா இருந்தது இடம். மறுபடியும் இங்கே வந்துட்டேன், கோயில் கட்டிட்டேங்க. சொந்த ஊர் எது உங்களுக்கு? சொந்த ஊர் ரெட்டிஸ் தான். 10 பேர் அங்கே தான் இருக்காங்க. மறுபடியும் வருவாங்க.